This video is sponsored by SBO School of Business Organization. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? ஜென்யூனாக பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்குற மாதிரி 100% ஜென்யூன் கம்பெனி. இந்த ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே பேங்க் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஏடிஎம் கார்டுக்குன்னு ஒரு பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பின் நம்பரை எந்த அளவுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர், இந்த சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தேவையான வீடியோவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ இந்த பின் நம்பர் எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்கள் பணத்தை கையில் வச்சு செலவு பண்ணுறது கம்மியாயிருச்சு. இதுக்கு பதிலாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறது, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, பில் பே பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டெபிட் கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி சைபர் க்ரைம் இந்த தப்புகளும் நடந்துட்டு தான் இருக்குது. சைபர் க்ரைமில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? இது சம்மந்தமாக இந்த பேங்கிங் இஷ்யூஸ் சம்மந்தமாக நிறைய சைபர் க்ரைம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. இந்த ஏடிஎம் கார்டை நம்ம ஒரு செக்யூர்டாக ஒரு 4 பின் நம்பர் 4 நம்பர் நம்மளுக்கு கொடுத்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பின் நம்பர் சாதாரணமாக உங்களுக்கு இருந்தாலும் இது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அதையே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் அந்த ஹெல்ப் பண்ணுது, இந்த பின் நம்பர். சரிங்களா? இந்த பின் நம்பர் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள முழு பணத்தையும் அவங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. கஷ்டப்பட்டு மக்கள் நிறைய வழிகளில் சம்பாதிச்சு சேர்த்த பணம் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால் வழி தவறி ஒரு கெட்டவங்க கையில் போய் சேர்ந்துடக்கூடாது. சரிங்களா? நல்ல உங்கள் கையில் இருக்கணும். ரெண்டாவது, இந்த பின் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பின் கார்டு கொடுத்துருவாங்க, அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. அதில் பின் நம்பர் நீங்கள் தான் செட் பண்ணணும். சரிங்களா? புதுசாக செட் பண்ணும்போது இந்த பின் நம்பர் வச்சு நிறைய ஹேக் பண்ணுறவங்க ஈஸியாக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பின் நம்பர் நம்ம வைக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தையும் அவங்க எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உங்கள் பணமும் ஒரு செகண்டில் காணாமல் போயிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த பின் நம்பரு யூஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு அது சைபர் அந்த மாதிரி பணம் மோசடி பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பின் நம்பர் வைக்கக்கூடாது. எந்த மாதிரி பின் நம்பர் பாதுகாப்பு, இது எல்லாம் அந்த
இதில் பார்ப்போம். ஸ்ட்ராங்காக ஆபத்தான ஒரு பின் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக கண்டினியூவாக வர்ற அந்த நம்பர்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது. இது வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து ஈஸியாக அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அந்த மாதிரி, அப்புறம் வந்து 1111 கண்டினியூவாக 1111 இந்த மாதிரி, அப்புறம் 2222 3333 0000 5555 இந்த மாதிரி கண்டினியூ ஒரே நம்பர் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் கண்டினியூவாக வர்ற மாதிரியும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. ஒரு ஆர்டராக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் ஈஸியாக அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரிவர்சபிளாகவும் யூஸ் பண்ண வேண்டாம். 4 3 2 1 இப்படி வரிசையாக குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி, 10 9 8 7 6 இந்த மாதிரி வைக்கிறதும் டேஞ்சர். அவங்க ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க உங்கள் பின் நம்பரை வச்சு. இதுக்கு பதிலாக இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைப்லேயும் நீங்கள் வைக்கக்கூடாது. எப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லையா, உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க, உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது யாருக்காவது தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த்து நிறைய பேர் பின் நம்பராக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சாலும் உங்களுக்கு டேஞ்சர். சரிங்களா? அதுக்கப்புறம் 13/8 ஆகஸ்ட்டு 13, அப்புறம் வந்து அக்டோபர் 15 இந்த மாதிரி உங்களுடைய, அதாவது உங்களுடைய பர்த் இயர் இருக்கு இல்லையா, 1999 98 2000 இந்த மாதிரி உங்களுடைய பிறந்த வருஷத்தையே பின் நம்பராக வச்சுருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதும் டேஞ்சர். இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் பேங்க்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கான்டாக்டில் உள்ளவங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பர் ஈஸியாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மொபைல் நம்பரை மாற்றி மாற்றி அவங்க போட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுடைய ஒரு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரில் ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர் வச்சுருப்பாங்க, இல்லை கடைசி 4 நம்பர் வச்சுருப்பாங்க. உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு 4 போட்டு பார்ப்பாங்க, கடைசி 4 இப்படி மாற்றி மாற்றி போட்டு ஏதாவது ஒன்று செட் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதும் டேஞ்சர். அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக உங்களுடைய பாதுகாப்பாக உங்களுடைய பின் நம்பரை உங்கள் ஹேக்கர்ஸ் வந்து எப்படி அவங்க வந்து யூகிக்க முடியாமல், கெஸ் பண்ண முடியாமல் பின் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4892 3927 இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 6 மந்த் டு 12 மந்த், ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயருக்குள்ளே உங்களுடைய பின் நம்பரை மாற்றிட்டே இருக்கணும். அது ரொம்ப நல்லது. ஒரே பின் நம்பரும் ரெகுலராக வைக்கக்கூடாது. உங்கள் பின் நம்பரை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி எந்த இதுலேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். உங்கள் மொபைலில், உங்கள் மெயிலில், அப்புறம் பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வைக்கிறேன் அந்த மாதிரி இதிலேயே சேவ் பண்ணி வைக்க, அது வந்து உங்களுக்கு டேஞ்சர். ஈஸியாக அந்த டேட்டாலாம் எடுத்துருவாங்க ஹேக் பண்ணி. உங்கள் பின் நம்பரை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பின் நம்பர்ஸ் வைக்கணும், எந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா
பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.